நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் இந்த வேளையிலே கொடுத்திருக்க இந்த நல்ல ஆராதனை வேளைக்காகவும் தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதன் 8வது வசனம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4:8வது வசனம். இன்று நாளிலும் ஆண்டவர் ஒரு ஆலோசனையின் வார்த்தை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நல்லவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இந்த நல்ல வேளையில கூட யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கிற நல்ல ஆலோசனை, எவைகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சிந்தை என்பது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறதான எண்ணங்களாக அது காணப்படுகிறது. இந்த வேளையில யாரையா கேட்கணும்னு வச்சுங்களேன், உங்களுடைய மனசுல என்ன தோணுது அப்படின்னு சொல்லும்போது வெளியே தெரியாது, பேசினாதான் தெரியும். ஆனா ஒவ்வொரு மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடுதுன்னு தெரியாது. 1000 எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம பேசணும்னா எல்லாருக்குள்ள என்ன செய்யும், பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த வேளையில சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் உள்ளதுல எல்லாரும் உள்ளதுலையும் ஒரு சிறு பிள்ளைகள்னா அவங்க சும்மா மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, இது அழகா இருக்குல்ல, இந்த லைட் நல்லா இருக்கு, இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் பெரியவர்களுக்கெல்லாம் என்ன பலவிதமான எண்ணங்கள். அநேகருக்கு இந்த நாளிலே கவலைகளோடு காணப்படலாம். என்னுடைய வீடு கட்டப்படாமல் இருக்கிறதே, என்னுடைய குடும்பம் கட்டப்படாமல் இருக்கிறதே, எனக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறதே, என்னுடைய தேவைகள் இருக்கிறதே, நாளைக்கு போய் நான் எப்படி நான் பதில் சொல்லுவேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் உள்ளத்திலையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது யாருமே என்ன செய்ய முடியாது, இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது. எனக்கு இவ்வளோ பொறுப்புகள் காணப்படுகிறதே, நான் எப்படி இதை செய்ய போகிறேன், எப்படி நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுகிறோம், அநேக வேளையில் இந்த வேளையில் நாம் கலங்கினவர்களாக இந்த வேளையில் காணப்படலாம். உனக்கு ஏன் இப்படி கலக்கப்பட்டு கொண்டிருக்கிற, ஏன் நீ கண்ணீர் விடுகிற, இது வரைக்கும் நான் உன்னை நடத்தினேன் அல்லவா. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருப்பீங்க, பல காரியங்களை குறித்து நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இது வரைக்கும் பொறுப்பெடுத்து நடத்தினாரா இல்லையா, நடத்தினாரா இல்லையா. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் கேட்கும் பொழுது என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் திருமணம் பண்ணுவேன் நினச்சிருப்பீங்க. ஆனால் அழகாக ஆண்டவர் ஏற்ற துணைகளை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாரு, அழகாக உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி இருப்பார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. யாரும் கலங்க தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. நம்மளை காட்டிலும் நம்ம மேல அன்பு வைக்கிற தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் தான் அதன் முந்தின வசனம் விதமாய் சொல்லுகிறது. நீங்களா 2:6-7 வாசிங்கன்னா அங்க நமக்கு அறிமுகமான ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளதாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா கவலைகளையெல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் கவலைப்பட சொல்லியிருக்காரா? அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளை என்ன செய்யும், கிறிஸ்து இயேசுக்குள்ளதாய் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார்.
நம்முடைய ஆலயத்துல கூட ஆண்டவர் எவ்வளவு காரியங்களே செய்கிறார், இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் நாம் வளர வேண்டியது இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிற அந்த பின்னோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இது நாம் கடந்து வந்திருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய நாமத்துக்காக பொறுமையோடு காத்திருந்த பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் என்ன செய்யும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளதாக காத்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, தேவையில்லாமல் கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, ஆண்டவர் அந்த இடத்துல அநேக காரியங்களே பவுலோபோசன் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார்? காரியங்களை சொல்லுகிறார். இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. உங்களுடைய பலவீனங்களை குறித்து சிந்திக்காதீங்க, சரியா? அடுத்த 10 வருஷத்துல என்ன செய்வேன்னு நினைச்சிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. அப்படியா கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய சிந்தைகளை எல்லாம் ஆண்டவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமரின் புஸ்தகத்துல கூட ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோமா, ஆண்டவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தையிலே வீணரானார்கள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம நிச்சயமா ஆண்டவரை ஸ்தோத்தரிக்காம எதையோ நம்ம போட்டு குழப்பி கொண்டிருப்போம் என்றால் நம்ம சிந்தனையில எப்படியாய் காணப்படுகிறோம்? வீணராக மாறி விடுகிறோம். ரோமர் 1:21 தங்கள் சிந்தையிலே வீணர் ஆனார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தையில நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வீணராக வேஸ்டா யோசித்து என்ன செய்கிறோம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை போட்டு யோசிக்கும் பொழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். ஒண்ணுக்கு உதவாத காரியங்கள் எல்லாம் போட்டு 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 என்ன செய்கிறோம்? ஏனென்றால் அதை தான் நம்முடைய இருதயத்திலே நிரப்பி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற சம்பவங்கள், அங்க நியூஸ்ல பாக்குற காரியங்கள், இவங்களுக்கு இது வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா இது இந்த மாதிரி தான் நடக்கும், இப்படிதான் பிரச்சனை வரும். ஒரு நாள் நம்முடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறது இல்லை? சொல்றது இல்லை. உள்ளத்துல நம்ம அதை பதிக்கிறது இல்லை. மாறாக என்ன செய்கிறோம்? பல காரியங்களை போட்டு 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 குழப்பி கொண்டிருக்கிறோம். அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவருடைய சபைக்கு வருகிற அநேகருக்கு சீரியலை பார்க்காம இருக்க முடியல. சீரியலை பார்த்து பார்த்து அவங்க அழுகுற அந்த மூஞ்ச பார்த்து பார்த்து என்ன செய்கிறோம்? நம்மளும் அதையே நினைத்து இது மாதிரி தான் நமக்கு நடக்கும் அப்படி சொல்லி என்ன செய்து விடுகிறோம்? சில நேரங்களில் வீணான சிந்தனைகளினால நம்முடைய இருதயத்தை நிரப்பி கொள்ளுகிறோம். அல்ல. ஹல்லேலூயா. நம்ம நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்துல என்ன ஃபீட் பண்றோமோ, உள்ளத்துல என்னத்தை நம்ம கொண்டு போறோமோ, அதனால வசனங்களினால நம்ம நிரப்புவோம் என்றால் நம்ம எப்படி இருப்போம்? நம்முடைய சிந்தனைகளும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான சிந்தனைகள், ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளினால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. இதை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. நான் 10th படிக்கும் போது எங்களுக்கு பிரின்சிபலாக ஒருத்தர் காணப்பட்டார். அவர் சொன்னாரு, நீங்க இங்கிலீஷ்ல நல்லா பேசணும்னா முதல்ல என்ன செய்யணும்? உங்களுடைய நீங்க திங்க் பண்றதே, நீங்க யோசிக்கிறதே என்ன செய்யணும்? இங்கிலீஷ்ல யோசிக்கணும். நீங்க நல்லா பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழை யோசித்து அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இங்கிலீஷ்ல அதை கொண்டு வரக்கூடாது. உள்ளத்திலேயே நீங்க யோசிக்கும் பொழுது அது அப்படியே நீங்க மனதில் என்ன செய்யணும்? இங்கிலீஷ்லயே யோசிக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தை என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுவோம் என்றால் நம்முடைய சிந்தையானது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல நம்ம எதை சிந்திக்கிறோம் என்பதை ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் தான். நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் விட்டு விட்டு என்ன செய்வோம்? கர்த்தர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார், நான் வாழ்ந்திருப்பேன், என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், என் குடும்பம் நன்றாக இருக்கும், நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். எங்களுக்கு எதிராக ஒரு பாளையமே இறங்கினாலும் இதிலே நாங்கள் நம்பிக்கையா இருப்போம். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சிந்தனைகளினால நம்ம நிரப்புவோம் என்றால் நிச்சயமாகவே எப்பவுமே நமக்கு ரொம்ப மேட்டிமையான எண்ணங்களும் வரக்கூடாது. அதே நேரம் நம்ம ரொம்ப தாழ்வான எண்ணங்களும் வரக்கூடாது. நான் ஒன்றுமே இல்லை, என்னால் முடியாது அப்படி சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அதே நேரம் மேட்டிமையான எண்ணங்களும் வரக்கூடாது. என்னை விட்டால் வேற யாரும் இல்லை அப்படி சொன்னோன்னா அதுவுமே நல்லதில்லை. ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு அனுபவம் வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் பவுல் சொல்றாரு, எந்த மேட்டிமையான எண்ணத்தை என்ன செய்கிறேன்? உமக்கு கீழ்ப்படுத்த சிறைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய ஊழியக்கார் சொல்றாரு,
நான் இவ்வளோ சபைகளே ஸ்தாபிச்சிருக்கேனே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த என் கிருபை உனக்கு போதுன்னு ஆண்டவர் சொல்லும்போது அவங்க சொல்லுவார், என்னை நானே நான் உயர்த்தாதபடிக்கு இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பவுலோபோசன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த ரெண்டு எண்ணங்களுமே நமக்கு வரவே கூடாது. நிச்சயமா அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளதாக காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணீர் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, அவருடைய வார்த்தைகளினால் நிரப்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது உலகத்தின் மக்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தேவை. சங்கீதம் 2:1 சொல்கிறது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாகாரியத்தை சிந்திப்பானேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே உலகத்தின் மக்கள் என்ன செய்வாங்க? யாரை கெடுக்கலாம், யாரை ஒடுக்கலாம், அப்படிப்பட்ட காரியங்களினால தங்கள் சிந்தனைகளை நிரப்பிக்கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட என்னென்ன சிந்தனைகளோடு நீங்க இப்ப கேட்குறீங்களோ எனக்கு தெரியல. நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் இந்த வேளையில நிரப்புவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இஎம்ஐ எப்படி இந்த மாசம் நான் கட்ட போறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரை விசுவாசிங்க. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அடைப்பட்ட சூழ்நிலைகளில அந்த செங்கடலுக்கு மத்தியில ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு உலர்ந்த தரையை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும். இந்த வேளையில விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி எதெல்லாம் உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கிறதோ எதிர்மறையான எண்ணங்களை ஆண்டவர் தம்முடைய எண்ணங்களினால நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினால நிரப்புவாராக. ஹல்லேலூயா. வேதாகமத்துல சிந்தித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். யோசேப்பு என்ன பண்றான்? ஆண்டவருடைய வார்த்தை மரியாளுக்கும் யோசேப்புக்கு நிச்சயதார்த்தம் முடிகிறது. ஆனால் அவருக்கு ஒரு கேள்விப்படுகிறான். அந்த மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்படும் பொழுது அவனுக்குள்ள ஒரு குழப்பம், அந்த சிந்தனை என்ன செய்கிறது? மாறுகிறது. எப்படியாவது இவ்வளவு ரகசியமா என்ன பண்ணிடணும்? தள்ளி விட வேண்டும் என்று சொல்லி இதை என்ன பண்ணுகிறானா? சிந்தனை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. நம்ம கூட அநேக நேரங்களில் எதிர்மறையான எண்ணங்களினால நம்ம நிரம்பி விடுகிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆனால் மரியாளை பார்க்கும் பொழுது ஆண்டவரால கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து என்ன செய்கிறாள்? அவள் சிந்தனை பண்ணுகிறாள். ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள், ஓ இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு என்ன செய்வார்? செய்தருளினார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ அனுபவமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நான் சொல்லலை, நான் நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வரும்னு நான் சொல்லவே இல்லை. உலகத்தில் இருக்கணும் கண்டிப்பா வரும். அந்த எண்ணங்களை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளினால அவருடைய வல்லமைகளினால நாம் நிரப்பி என்ன செய்ய வேண்டும்? வெற்றிகளை பெற வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம அந்த எண்ணங்களினால நம்ம நிரப்பி, கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார்ல, இனிமேலும் என்ன செய்வார்? நடத்துவார் 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 அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளினால நிரப்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 12:16 ஒருத்தர் வாசிங்க, இன்னொருத்தர் ரோமர் 8:6 வாசித்துருங்க. 2 வசனங்களையும் வாசித்துடலாம். ரோமர் 12:16. அநேக இடங்களில் பவுலப்போஸ்தலனாகிய அந்த ஊழியக்காரர் சபை குறித்து எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்களாம் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், எல்லாருக்குள்ள அந்த ஒரு மனதோடு நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லி சபைக்கு அங்கே ஆலோசனை சொல்லுகிறது. வாசிக்க முடியும். ரோமர் 12:16. ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டுமையானவங்களுக்கு இடம் கொடாதுங்களா. தான் நான் முன்னாடியே சொன்னது போல நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் பெருசு நீ பெருசு அல்ல, ஏக சிந்தை உள்ளவர்களாக செயல்படுங்கள். சத்ரு பல எண்ணங்களை நம்முடைய மனதில் கொண்டு வந்தாலும் நம்ம ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஏகனா ஒரே மனதோடு எல்லாரும் நம்ம செயல்படுவோம் என்றால் நிச்சயமா தேவ ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏக சிந்தையோடு நாங்கள் செயல்படுவோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். 8:6 வசனம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஹல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்தில் கூட பார்த்தது போல ரெண்டும், மாம்சமும் ஆவி என்ன செய்யும்? போட்டி போட்டுக்கொண்டே இருக்கும்.
நம்ம இதை செய்யணும்னு சொன்னா அது செய்யாதுன்னு சொல்லும், அது செய்யக்கூடாதுன்னு நினைச்சா அது செய்யுன்னு சொல்லும். பிசாசு என்ன செய்யும்? நம்மோடு போராடி கொண்டே இருக்கும். நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமான பகையாக அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் மேற்கொண்டவர்களாக. ஒரு பாடல் கூட, ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு முந்திலாம். நல்லதையே செய்ய சொன்னார் இயேசு, அதை நலங்கடவே மாட்டிட்டான் பிசாசு. சினிமா பார்க்க கூடாதுன்னு சொன்னார் இயேசு, சினிமா பாருன்னு சொல்லி என்ன பண்றான்? பிசாசு நம்மை தூண்டி கொண்டிருக்கிறான். இது செய்யாத, அங்க போகாத, பேட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதன்னு ஆண்டவன் நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அதை செய்யின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன செய்யும்? இதெல்லாம் நீ செய்யலைன்னா நீ வாழ்ந்தே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது? பிசாசு நம்மை தூண்டி கொண்டே இருக்கிறது. இதை பேசாத, நீ ஆண்டவருடைய பிள்ளை, வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது என்று ஏசப்பா சொல்லியிருக்க. நம்ம என்ன செய்கிறோம்? பிசாசின் மூலமாக தூண்டப்பட்டு இஷ்டத்துக்கு பேசுறது, அப்புறமா வெளியில தலை காட்டுகிறதுக்கே நமக்கு எப்படி இருக்கிறது? ஒரு வெக்கம் போல காணப்படுகிறது. ஆகையினால நம்முடைய ஆண்டவருடைய அந்த கிருபையினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லா சிந்தனைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படுத்த என்ன செய்கிறேன்? சிறைப்படுத்துகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக கூட சங்கீதம் 139 அதிகாரத்தில் 23 வசனம் விதமாய் சொல்லும், வேதனை உண்டாக்கும் வழி என்னத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அதுக்கு முன்னாடி ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இந்த உலகத்துல மனிதனாய் நாம் பிறந்து விட்டோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய சிந்தனைகளில அந்த ஒரு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏதாகிலும் ஒன்று வந்து கொண்டே தான் இருக்கும். நிச்சயமா எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களும் விழுந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நம்முடைய ஐயா சொன்னாங்க, அவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. பெண்களாகிய நாம் தான் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்கள் அதில் அதிகமாக விழமாட்டாங்க. பெண்கள் தான் என்ன செய்வாங்கன்னா அதிகமாக உடனே எதை பார்த்தாலும் நம்பிடுது. அங்கதான் வல்லமை இருக்கு, அங்கதான் அபிஷேகம் இருக்கு, அங்கதான் இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது? அவங்களுக்கு தான் அந்த கிருபை இருக்குன்னு அப்படியாக ஏமாறுகிறது. அதற்கெல்லாம் நல்ல ஆதாரமான வசனங்கள் நம்முடைய வேதத்துல அநேகம் உண்டு. ஆனாலும் நம்ம ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட வேண்டும். நிச்சயமாகவே வீண் சிந்தனைகள் வராதபடிக்கு தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்ற ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அநேகர் ஆலயத்துக்கு வர பிள்ளைகள் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடும்போது சினிமா பாட்டு போடுறீங்க, சினிமா அதில் வர சீன்ஸை போடுறீங்க. நாங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது சில நேரத்தில் மனசு வருத்தமாக இருக்கும், இவங்களா இப்படி ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா ஒரு வகையில் பார்க்கும்போது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அது மாதிரி இருக்கதே தப்பு. அதிலும் இன்னும் அதிகமாக என்ன செய்யறது? ஓப்பனாகவே எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும்? அதிகமாய் தூஷிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன செய்யுங்க? நித்திய வழியில என்னை நடத்துங்க என்று சொல்லி அங்கே சங்கீதகாரன் ஜெபிக்கிறது போல நாமும் அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்துல ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நம்ம வாசித்த அந்த வார்த்தைகளுக்குள்ளதாக சுருக்கமாக எல்லாத்தையும் விளக்க முடியாது. சுருக்கமாக இந்த வேளையில அந்த வார்த்தைகளுக்குள்ள கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். இந்த வேளையில கூட அந்த மீண்டுமாக அந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆமென். நாம் எவைகளை சிந்திக்கணும், எவைகளை நாம் சிந்திக்க கூடாது. நாம் இங்கே வாசித்த எல்லாத்துக்குமே அப்படியே எதிர்ப்பதத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். அந்த உண்மைனா பொய்யானவைகளை நம்ம யோசிக்க கூடாது. அடுத்ததாக ஒழுக்கமுள்ளவைகள்னா அதுக்கு மாறான காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. நீதி உள்ளவைகளை அநீதி உள்ளவைகளை யோசிக்கூடாது. அப்படியா நீங்கள் எதிர்ப்பதங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? போட்டுக்கொண்டு இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு உணர பண்ணுவாராக. நம்முடைய இருதயங்களை நல்ல விசேஷங்களினால நாம் நிரப்புவோம். ஆண்டவருக்காய் நாம் எழுந்து பிரகாசிப்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய சபையை, நம்முடைய பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.